வணக்கம். தமிழக அரசு இப்போ சில புது அறிவிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கிச்சன் வரைக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுது, வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்ல நம்ம பணம், நம்ம பேங்க் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான மாற்றத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்க்க போறது 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு கொண்டு வந்திருக்கிற சில ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் பத்தி தான். அதாவது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த சில புது ரூல்ஸ் வந்திருக்கு. பொதுவாமே தேர்தல் நேரத்துல இந்த பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் இல்லையா? குறிப்பா வாக்காளர்களுக்கு பணம் போறதை தடுக்கணும். சோ இத சமாளிக்கத்தான் அரசாங்கம் இப்போ சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன அந்த ரூல்ஸ்? குறிப்பா கிராமப்புறங்கள்ல 2 முக்கியமான கட்டுப்பாடுகள் இருக்கு. முதல் விஷயம், இந்த பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் சொல்றாங்களே, அவங்க ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல கையில வச்சுக்க முடியாது. ரெண்டாவது, பொதுமக்களான நாம அவங்க கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு வெறும் 5,000 ரூபாய் மட்டும்தான் எடுக்க முடியும். இதுல 2 விதமான பார்வை இருக்கு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ல பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தணும், அதுதான் அவங்களோட நோக்கம். ஆனா இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு? கிராமங்கள்ல இருக்கிற வயசானவங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க ஒரு அவசரத்துக்கு பணம் எடுக்கணும்னா கூட ரொம்பவே சிரமப்படுறாங்க. சரி, அடுத்ததா ஒரு ரொம்பவே ஹாட்டான டாபிக். நிறைய பேர் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நகைக்கடன் தள்ளுபடி. திரும்பவும் அந்த திட்டம் வருமா வராதா? நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2021ல இந்த மாதிரி ஒரு நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் இருந்துச்சு. இப்போ எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரே கேள்வி, மறுபடியும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது தான். இதுல இப்போ என்ன நிலவரம்னா, போன தடவை அதாவது 2021ல 5 சவரன் வரைக்கும் இருந்த கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை எங்கேயோ போயிடுச்சு. அதனாலதான் புது அறிவிப்பு வர்றதுக்கு லேட் ஆகுது. ஒருவேளை திரும்ப தள்ளுபடி வந்தாலும் அது 5 சவரனுக்கு பதிலா 3 சவரன் வரைக்கும் குறைக்கப்படலான்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். நம்ம எல்லா வீட்லயும் நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு புது ரூல் வந்திருக்கு. அதுவும் நம்ம கேஸ் சிலிண்டர் புக்கிங்ல. இந்த விஷயத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பர் 21. அப்படி என்ன அந்த ரூல்? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு சிலிண்டர் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அடுத்த சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு மினிமம் 21 நாள் இடைவெளி இருக்கணும். அதாவது 3 வாரம். எதுக்கு இந்த ரூல்னு கேட்டிங்கன்னா, சில பேர் தேவையில்லாம முன்கூட்டியே புக் பண்ணி ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் சப்ளை சரியா போகணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பதுக்கறத தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த நடவடிக்கை. அதே சமயம் அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. கேஸ் விலை ஏறிடும்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்பாதீங்க. அதனால பயத்துல போய் முன்கூட்டியே புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இது சப்ளையை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு தானே தவிர தட்டுப்பாடு எதுவும் இல்லைன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டை தாண்டி பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியிலிருந்து ஒரு அப்டேட், அப்புறம் கொஞ்சம் சினிமா நியூஸும் இருக்கு. புதுச்சேரியில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற சுமார் 63,000 பெண் குடும்ப தலைவர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ். அவங்களுக்கு 2 மாசத்துக்கான உதவித்தொகையை ஒன்னா சேர்த்து மொத்தமா 5,000 ரூபாயை நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்டுக்கே அனுப்புறாங்க. இதுல இடைத்தரகர்களுக்கு வேலையே இல்ல. அப்புறம் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் அப்டேட். ஜனகநாயகன் அப்படிங்கிற படத்தோட ரிலீஸ் தேதி திரும்பவும் தள்ளி போயிருக்கு. காரணம் என்னன்னா, சென்சார் கமிட்டி மெம்பர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாததால படத்தோட ரிவ்யூ நடக்கலையாம். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த வாரத்துக்கான வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். வரப்போற வாரத்துல தமிழ்நாட்டுல வானிலை 2 விதமா இருக்க போகுது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டுன பகுதிகள், அப்புறம் கடலோர மாவட்டங்கள்ல அடுத்த ஒரு வாரத்துக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஆனா உள் மாவட்டங்கள்ல வறண்ட வானிலை தான் தொடரும். ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு முழுக்கவே காலையில 11 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெப்பநிலை இயல்பை விட 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்கும். சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நாம பார்த்த வங்கி கட்டுப்பாடுகள்ல இருந்து கேஸ் சிலிண்டர் புக்கிங் ரூல்ஸ் வரைக்கும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. இந்த மாதிரி அரசாங்கத்தோட விதிகள்லாம் நம்மள பாதுகாக்கிறதுக்கா இல்ல நமக்கு சுமையா மாறுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?